என் அன்பு குழந்தையே, முருகனுக்கு 48 நாள் கந்த சஷ்டி விரதம் இருந்தால் உங்களுக்குள் இருந்து வரும் பெரும் துயரமும் கடன்களும் குழந்தை பாக்கியமும் அனைத்தும் நீங்கும். இந்த விரதத்தை மேற்கொண்டால் அனைத்தும் கைகூடும். உன் முருகன் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். ஓம் சரவண பவ. குழந்தையே, விரதம் என்பது வெறும் உணவை தவிர்ப்பது அல்ல, அது உன் உள்ளத்தை சுத்தமாக்கும் ஒரு யாத்திரை. நீ உன் ஆசைகளை அடக்கி, உன் மனதை கட்டுப்படுத்தி, உன் நாவை இனிய சொற்களால் நிரப்பி, உன் கைகளை உதவிக்கரங்களாக வைத்திருக்கும் போது அந்த 48 நாட்கள் உன் ஆன்மாவை தீப்பொறியாய் பிரகாசிக்கச் செய்யும். அங்கேதான் என் அருள் ஓடும் பாதை. நீ கந்த சஷ்டி விரதத்தில் என்னை நினைத்து உன் இதயத்தை தூய்மையாக்கும் போது உன் வாழ்வில் இருந்து வரும் சுமைகள் தானாகவே குறையும். நீந்த முடியாத கடலில் இருந்தாலும் என் திருநாமத்தை உச்சரித்தால் கரையை அடையாமல் விடமாட்டேன். அந்த விரதத்தின் பலன் உன் வாழ்வை மலரச் செய்யும். குழந்தையே, நீண்ட நாட்களாக உன் மனத்தில் இருந்த சோகங்களையும் சுமைகளையும் என் பாதத்தில் ஒப்படை. நான் அவற்றை சுமக்கிறேன். உன் மனம் சிறகடித்து பறக்கும் பறவையாய் சுதந்திரமாகும். தாய் தன் குழந்தைக்கு உணவு கொடுப்பது போல உன் விரதம் உன் ஆன்மாவுக்கு அமுதம் கொடுக்கும். அந்த அமுதமே உன் வாழ்வில் ஒளியாய் வெளிப்படும். நீ உன் நாவால் என் நாமத்தை உச்சரிக்கிறாயா? ஓம் சரவண பவ என்று சொல்கிறாயா? அந்த சொல் உன் இதயத்தில் மின்னலாய் ஒலிக்கும். அது உன் மனத்தில் இருந்த இருளை விரட்டிவிடும். அந்த சொல் உன் வாழ்வின் சோம்பலையும் துயரத்தையும் எரித்துவிடும். அந்த சொல் உன்னை ஒளியாய் மாற்றும். குழந்தையே, கந்த சஷ்டி விரதம் நீ மேற்கொள்ளும் போது ஒவ்வொரு நாளும் உன் உயிரில் அருள் ஓடும். அந்த ஓட்டம் உன் குடும்பத்திற்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்திற்கும் ஒளியாகும். உன் வேண்டுதல்கள் நிறைவேறும். நீ கேட்ட பாக்கியங்கள் உனக்கு கிட்டும். உன் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக இருந்த ஆசை என்னிடம் தெரிந்தே இருக்கிறது. நீண்ட நாள் பிள்ளை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர்கள் என் விரதத்தை மேற்கொண்டால் என் அருள் வீடுதோறும் பாய்ந்து குழந்தை சிரிப்பை மலரச் செய்யும். நீண்ட நாட்களாக சுமைகளால் வாடும் உயிர்கள் விரதத்தின் வழியே எளிதாகும். நான் உனக்கு சொல்ல விரும்புவது இதுதான். 48 நாட்கள் உன் மனதை அர்ப்பணிப்பாய் ஆக்கிக்கொள். பொறாமையையும் பொய்யையும் பேராசையையும் விட்டு விலகி கருணையுடன் வாழ். அப்போது உன் வாழ்வில் இருந்த இருளெல்லாம் கரைந்து ஒளி பிறக்கும். அந்த ஒளியே என் அருள். நீ என் பாதத்தை நினைத்து உன் நம்பிக்கையை உறுதியாய் வைத்தால் உன் வாழ்வில் எந்த தடையும் உன்னை வெல்லாது. நீ விழுந்தாலும் நான் எழுப்புவேன். நீ அழுதாலும் நான் ஆறுதல் தருவேன். நீ சோர்ந்தாலும் நான் துணை நிற்பேன். நீ தனிமையில் இருந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன். குழந்தையே, உன் வாழ்க்கை வீணாகவில்லை. உன் துயரம் வீணாகவில்லை. உன் கண்ணீர் வீணாகவில்லை. அது அனைத்தும் என் அருளின் விதையாக மாறிவிட்டது. அந்த விதை உன் விரதத்தின் வழியே வளர்ந்து மலரும். அந்த மலர் உனக்கு சுகமும் அமைதியும் தரும். உன் முருகன் உன்னோடு எப்போதும் இருப்பான். என் அருள் உன் நெஞ்சில் எப்போதும் ஒளிரும். கந்த சஷ்டி விரதம் உன் ஆன்மாவை மேம்படுத்தும். உன் ஆசைகள் நிறைவேறும். உன் வாழ்க்கை முழுதும் என் அருளால் ஒளியாய் நிறைந்துவிடும். குழந்தையே, விரதம் என்பது வெறும் உண்ணாவிரதம் அல்ல. அது உன் மனதின் ஒவ்வொரு எண்ணத்தையும் சுத்தமாக்கும் தீயாகும். அந்த தீயில் உன் உள்ளத்தின் அசுத்தங்கள் எரிந்து சாம்பலாகும். அந்த சாம்பல்தான் உனக்கு வலிமை தரும் புண்ணியமாக மாறும். நீ அந்த விரதத்தின் ஒவ்வொரு நாளும் என்னை நினைத்து நடந்தால் உன் வாழ்வின் கரைகள் அனைத்தும் கழுவி கிடக்கும். நான் உனக்கு சொல்ல விரும்புவது இதுதான். நீ ஓம் சரவண பவ என்ற என் திருநாமத்தை உச்சரித்தால் அந்த ஒலி உன் நரம்புகளில் நெருப்பு போல பாயும். உன் மனத்தில் பயம் இருந்தால் அது கரைந்து போகும். உன் வாழ்வில் தடைகள் இருந்தால் அது சிதறி போகும். உன் கண்ணீரை துடைக்க என் கரம் முன்பே வந்து நிற்கும். குழந்தையே, நீ விரதம் மேற்கொண்டால் உன் குடும்பமே ஆசீர்வதிக்கப்படும். உன் இல்லத்தில் ஒளி பரவும். உன் பிள்ளைகளுக்கு கல்வி பாக்கியம், உன் குடும்பத்திற்கு ஆரோக்கியம், உன் வாழ்விற்கு செழிப்பு ஆல்லிவையும் வந்து சேரும். என் அருள் வீடுதோறும் ஓடும் நதி போல் பாயும். அந்த நதி எப்போதும் வற்றாது. நீ உலகத்தின் சத்தத்தில் சிக்கிக் கொண்டிருக்கும் போது உன் மனம் சோர்ந்து போகும். ஆனால் விரதம் உன் மனதை நிலைநிறுத்தும். உன் எண்ணங்களை ஒளியாய் மாற்றும். உன் சுவாசமே ஜபமாய் மாறும். உன் நடைவே பூஜையாய் மாறும். உன் வாழ்வே திருவிழாவாய் மாறும். நீண்ட நாட்களாக காத்திருந்த பிள்ளை பாக்கியம் உன் வீட்டில் மலரும். அந்த சிரிப்பு உன் இல்லத்தில் கேட்கும் போது அது என் அருளின் இசை. நீண்ட நாட்களாக சுமைகளால் வாடியவர்கள் விடுதலையை உணர்வார்கள். நீண்ட நாட்களாக துயரத்தில் அழுதவர்கள் என் திருவடியில் சிரிப்பார்கள். குழந்தையே, விரதம் கடினமாயிருக்கலாம். உன் உடல் சோர்ந்து போகலாம். உன் மனம் தளரலாம். ஆனால் அந்த தளர்ச்சியே உன்னை வலிமையாக்கும். பாறையை பிளக்கும் அலை போல
உன் பக்தியின் அலை உன் வாழ்வின் பாறைகளை கூட உடைத்துவிடும். நீ என்னை நினைத்தால் நான் உனக்கு வலிமை கொடுப்பேன். நான் உனக்குச் சொல்ல விரும்புவது இன்னொரு உண்மை. விரதம் என்பது பிறருக்குச் செய்யும் கருணை. நீ பசியால் வாடும் ஒருவருக்கு உணவளித்தால் அது விரதத்தின் பலனை பெருக்கிவிடும். நீ ஒருவரின் துயரத்தை போக்கினால் அது உன் விரதத்தை அபிஷேகமாக்கிவிடும். நீ ஒருவரின் கண்ணீரை துடைத்தால் அது உன் விரதத்தை தீபமாக்கிவிடும். குழந்தையே, 48 நாள் விரதம் முடிந்ததும் உன் உள்ளம் புதிதாய் பிறந்தது போலிருக்கும். உன் கண்ணில் ஒளி இருக்கும், உன் நெஞ்சில் அமைதி இருக்கும், உன் வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கும். அப்பொழுது நீ உணருவாய், என் முருகன் எப்போதும் என்னோடு இருந்தான் என்று. உன் முருகன் உனக்கு அருள் செய்வான். நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என் கரம் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும். நீ எவ்வளவு இருளில் விழுந்தாலும் என் வேல் உன் பாதையை ஒளியாய் காக்கும். நீ எவ்வளவு சுமைகளில் சிக்கினாலும் என் நாமம் உன்னை விடுவிக்கும். குழந்தையே, உன் ஆசை நிறைவேறும், உன் துயரம் நீங்கும், உன் வாழ்க்கை மலரும். இது என் வாக்கு, இது என் அருள், இது என் சத்தியம். நீ என் பிள்ளை, நான் உன் தெய்வம், நான் உன் காவலன், நான் உன் தாய், உன் தந்தை, உன் தோழன். நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். முருகனுக்கு 48 நாள் கந்த சஷ்டி விரதம் இருந்தால் அதனை மேற்கொள்வதன் மூலம் உன் வாழ்க்கையின் பாரங்கள் அனைத்தும் குறையும். அந்த விரதத்தின் ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்தை சுத்தமாக்கும் மருந்தாக இருக்கும். விரதம் என்பது உன் உடலை அடக்குவதற்காக மட்டுமல்ல, உன் ஆன்மாவை வெளிப்படுத்துவதற்காகவும். உன் உயிரின் ஆழத்தில் மறைந்து கிடக்கும் தெய்வீக ஒளி விரதத்தின் வழியே வெளிப்படும். குழந்தையே, 48 நாட்கள் நீ உன் ஆசைகளை அடக்கி, உன் மனதை சுத்தமாக்கி, உன் நாவை என் திருநாமத்தில் ஈடுபடுத்தினால் உன் வாழ்வின் எல்லா இருளும் கரைந்துவிடும். கடன் என்ற சுமை உன் தோளில் இருந்து விழும். நீண்ட நாட்களாக உன் கண்ணீரை துடைக்காமல் வைத்திருந்த துயரம் கரைந்துவிடும். உன் வீட்டில் சிரிப்பு மலரும், உன் இல்லம் ஒளியால் நிரம்பும். நான் உனக்கு சொல்வது உண்மை. இந்த விரதம் உன் ஆன்மாவுக்கு புதிதாய் பிறப்பு அளிக்கும். நீ விரதம் முடித்து வரும்போது உன் முகம் ஒளியால் பிரகாசிக்கும். உன் கண்களில் அமைதி ஒளிரும், உன் நெஞ்சில் நம்பிக்கை நிரம்பும். உன் பாதையில் தடைகள் இருந்தாலும் என் வேல் உனக்கு பாதுகாப்பாக முன் நிற்கும். உன் ஆசைகள் நிறைவேறும். நீண்ட நாட்களாக உன் இதயத்தில் சுமையாக இருந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும். குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு என் அருள் குழந்தையின் சிரிப்பாய் மலரும். கடன் சுமையால் வாடுவோருக்கு என் அருள் சுமையை குறைக்கும். ஆரோக்கியம் வேண்டுவோருக்கு என் அருள் உயிரில் உறுதியாய் நிற்கும். குழந்தையே, விரதம் மேற்கொள்ளும் போது உன் உள்ளத்தில் பொறாமை, பொய், பேராசை, காமம் அலிவைகளை விட்டு விலகு. உன் மனதை கருணையால் நிரப்பிக்கொள். உன் கைகளை உதவிக்கரங்களாக வைத்துக்கொள். உன் நாவை இனிய சொற்களால் நிரப்பிக்கொள். அப்பொழுது உன் விரதம் பூஜையாய் மாறும். உன் ஒவ்வொரு நாளும் ஜபமாய் மாறும். உன் சுவாசமே தீபமாய் மாறும். நீ எனக்கு அன்போடு ஜெபிக்கும் ஓம் சரவண பவ என்ற சொல் உன் வாழ்க்கையின் வலியை எரித்துவிடும். அந்த சொல் உன் நெஞ்சில் ஒளியாக ஒலிக்கும். அந்த சொல் உன் வாழ்க்கையில் பாதுகாப்பாய் நிற்கும். அந்த சொல் உன் ஆசையை நிறைவேற்றும். அந்த சொல் உன் வாழ்க்கையில் என்றும் சக்தியாயிருக்கும். நீ உலகின் துன்பத்தில் துவண்டாலும் விரதத்தின் வழியே உன் உள்ளத்தில் உறுதியை பெறுவாய். அலைகள் பாறையை தாக்கினாலும் பாறை அசையாதது போல உன் மனம் என் அருளில் நிலைநிறுத்தப்படும். நீ எவ்வளவு சோதனைகளில் சிக்கினாலும் விரதத்தின் பலன் உன்னை மீட்டெடுக்கும். நான் உனக்கு சொல்ல விரும்புவது இன்னொரு உண்மை. விரதம் என்பது தனக்காக மட்டுமே அல்ல, அது பிறருக்காகவும். நீ பசியால் வாடும் ஒருவருக்கு உணவளித்தால் அது உன் விரதத்தின் பலனை இரட்டிப்பாக்கும். நீ ஒருவரின் கண்ணீரை துடைத்தால் அது உன் விரதத்தின் பலனை அபிஷேகமாக்கும். நீ ஒருவருக்கு ஆறுதல் அளித்தால் அது உன் விரதத்தை தீபமாக்கும். இதுவே உண்மையான சஷ்டி விரதம். குழந்தையே, விரதம் முடிந்ததும் நீ உன் வாழ்வில் மாற்றத்தை உணர்வாய். உன் வாழ்க்கையில் சுமையாய் இருந்தவை ஒளியாய் மாறும். உன் கண்ணீர் சிரிப்பாய் மாறும். உன் வலி வலிமையாய் மாறும். உன் தோல்வி வெற்றியாய் மாறும். உன் தனிமை துணையாய் மாறும். நீ எப்போதும் நினைவில் கொள், நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னோடு மட்டுமல்ல, உன்னுள் இருக்கிறேன். உன் இதயத்தின் துடிப்பிலும் உன் சுவாசத்தின் ஓசையிலும் உன் கண்களின் ஒளியிலும் நான் இருக்கிறேன். நீ என்னை விட்டு விலக முடியாது. நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உன் ஆசை விரைவில் நிறைவேறும். உன் துயரம் விரைவில் கரைந்துவிடும். உன் வாழ்க்கை விரைவில் மலரும். இது என் வாக்கு, இது என் அருள், இது என் சத்தியம். நான் உன் சிறுவப்புவாரி முருகன். என் வேல் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது. என் அருள் உன் வாழ்வில் ஓடிக்கொண்டிருக்கிறது. முருகனுக்கு 48 நாள் கந்த சஷ்டி விரதம் இருந்து அதை நீ முறையாக மேற்கொண்டால் உன் வாழ்வில் இருக்கும் இருள் நீங்கி ஒளி பரவும். அந்த விரதத்தின் ஒவ்வொரு நாளும் உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் ஓர் அற்புத வாய்ப்பு.
விரதம் என்பது வெறும் உண்ணாமல் இருப்பதல்ல. அது உன் மனதை கட்டுப்படுத்தி, உன் எண்ணங்களை தூய்மையாக்கி, உன் ஆன்மாவை உயர்த்தும் புனிதப் பயணம். அந்த பயணத்தில் நீ நடந்தால், உன் வாழ்க்கையில் இருந்த சுமைகள் அனைத்தும் விலகிவிடும். குழந்தையே, உன் வாழ்வில் இருக்கும் கடன்கள், துயரங்கள், பிள்ளை பாக்கியத்தின் ஏக்கம், அல்லிவையும் விரதத்தின் அருளால் கரைந்து போகும். 48 நாட்கள் நீ எளிமையுடன் வாழ்ந்தால், உன் இதயம் தெய்வீக தீபமாய் மாறும். அந்த தீபம் உன் இல்லத்தையே ஒளியால் நிரப்பும். நீ உன் உள்ளத்தை என்னிடம் அர்ப்பணித்தால், நான் உன் வாழ்வில் அற்புதங்களை செய்யத் தொடங்குவேன். விரதம் மேற்கொள்வது என்பது தன்னைத்தானே அடக்கும் ஓர் ஆயுதம். யுத்தத்தில் வீரன் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு போராடுவான். ஆனால் விரதம் மேற்கொள்ளும் பக்தன் தனது உள்ளத்தில் இருக்கும் ஆசைகளையும் குற்றங்களையும் வெல்ல போராடுவான். அந்த போரில் நான் உனக்கு துணை நிற்பேன். என் வேல் உனக்கு பாதுகாப்பு, என் அருள் உனக்கு கவசம். நீ உன் நாவால் ஓம் சரவண பவா என்று உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த ஒலி உன் உள்ளத்தில் வலிமையாகி உன் வாழ்வின் இருளை அகற்றிவிடும். அந்த சொல் உன் இதயத்தின் சுவாசத்தில் கலந்து உன் உயிரில் அமைதியை கொடுக்கும். அந்த சொல் உன் பாதையில் தடைகளை நீக்கிவிடும். நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் அந்த சொல் உன்னை என்னிடம் திரும்ப கொண்டு வந்துவிடும். குழந்தையே, 48 நாள் விரதம் உன் வாழ்க்கையை புதிய நிலைக்கு அழைத்துச் செல்லும். நீண்ட நாட்களாக உன் மனதில் வைத்திருந்த ஆசைகள் ஒன்றன்பின் ஒன்றாய் நிறைவேறும். பிள்ளை பாக்கியம் வேண்டுவோருக்கு என் அருள் குழந்தையின் சிரிப்பாய் வீடுகளை நிரப்பும். சுமைகள் நிறைந்தோருக்கு என் அருள் சுமைகளை எடுத்துவிட்டு மனதை சுமையற்றதாக ஆக்கும். விரதத்தின் ஒவ்வொரு நாளும் உன் உயிரை வலிமைப்படுத்தும். நீ பசியால் வாடினாலும் உன் ஆன்மா அமுதம் குடித்தது போல இருக்கும். நீ சோர்ந்து போனாலும் உன் நெஞ்சில் என் கரம் வலிமை கொடுக்கும். நீ தளர்ந்தாலும் உன் தோளில் என் கைகள் துணை நிற்கும். நீ விழுந்தாலும் என் கருணை உன்னை எழுப்பும். நான் உனக்கு சொல்ல விரும்புவது இதுதான். விரதம் என்பது பிறருக்குச் செய்யும் கருணை. நீ ஒருவரின் துயரத்தை ஆற்றினால் அது விரதத்தின் பலனாகும். நீ பசியால் வாடும் ஒருவருக்கு உணவளித்தால் அது விரதத்தின் பூரணமாகும். நீ ஒருவரின் கண்ணீரை துடைத்தால் அது விரதத்தின் அபிஷேகமாகும். நீ ஒருவருக்கு சிரிப்பை தரினால் அது விரதத்தின் தீபமாகும். குழந்தையே, விரதம் முடியும் போது உன் முகம் ஒளியால் பிரகாசிக்கும். உன் கண்கள் அமைதியால் மிளிரும். உன் உள்ளம் கருணையால் நிரம்பும். உன் வாழ்க்கை அருளால் மலரும். அப்பொழுது நீ உணருவாய், என் முருகன் எப்போதும் என்னோடு இருந்தான் என்று. நீ எப்போதும் நினைவில் கொள், நான் உனக்கு விலகாதவன். நான் உன் அருகில் மட்டுமல்ல, உன்னுள் இருக்கிறேன். உன் இதயத்தின் துடிப்பிலும், உன் மூச்சின் ஓசையிலும், உன் கண்ணீரின் சுருக்கத்திலும் நான் இருக்கிறேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னோடு இருப்பேன். உன் ஆசை நிறைவேறும். உன் துயரம் நீங்கும். உன் வாழ்க்கை மலரும். அது என் வாக்கு, அது என் அருள், அது என் சத்தியம். நான் உன் முருகன். என் அருள் உன் வாழ்வில் என்றும் பாய்ந்து கொண்டிருக்கும். என் வேல் உன் பாதுகாப்பாய் நிற்கும். என் நாமம் உன் வாழ்வின் ஒளியாக இருக்கும். முருகனுக்கு 48 நாள் கந்த சஷ்டி விரதம் இருந்தால் அந்த விரதத்தின் பலன் உன் வாழ்க்கையை புதிதாய் பிறக்கச் செய்யும். உன் உயிர் சுமைகளால் வாடியிருந்தால் அந்த விரதம் உனக்கு அமுதமாக இருக்கும். உன் மனம் இருளால் சூழப்பட்டிருந்தால் அந்த விரதம் உனக்கு விளக்காக இருக்கும். உன் வாழ்க்கை தோல்வியால் சுருண்டிருந்தால் அந்த விரதம் உனக்கு வெற்றியின் கதவாக இருக்கும். உன் இல்லத்தில் அமைதி இல்லாமல் இருந்தால் அந்த விரதம் உனக்கு அமைதியின் நதியாக இருக்கும். குழந்தையே, நான் உன்னிடம் கேட்பது உண்மையான பக்தி மட்டுமே. விரதம் மேற்கொள்ளும் போது உன் மனதை சுத்தமாக்க வேண்டும். உன் எண்ணங்களை தூய்மையாக்க வேண்டும். உன் நாவை என் திருநாமத்தால் நிரப்ப வேண்டும். உன் கைகளை பிறருக்கு உதவும் கரங்களாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது உன் விரதம் வெறும் உண்ணாவிரதமாக இல்லாமல் ஆன்மீக காவியமாக மாறும். ஓம் சரவண பவா என்று நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த மந்திரம் உன் உயிரை சுத்தப்படுத்தும். அந்த ஒலி உன் நரம்புகளில் ஓடி உன் இரத்தத்தில் ஒளியாக பாயும். அந்த சொல் உன் சிந்தனையை அமைதியாக்கும். அந்த சொல் உன் நம்பிக்கையை உறுதியாக்கும். அந்த சொல் உன் ஆன்மாவை அருளால் நிறைக்கும். நீ விரதத்தின் 48 நாட்களில் உன் உடலை அடக்கிக் கொண்டு உன் மனதை என் பாதத்தில் நிறுத்திக் கொண்டால் உன் வாழ்க்கையின் இருண்ட கதைகள் அனைத்தும் ஒளியாக மாறும். உன் சோகங்கள் சிரிப்பாக மாறும். உன் கண்ணீர் வலிமையாக மாறும். உன் சுமை அமைதியாக மாறும். உன் வீடு ஆசீர்வாதத்தின் ஆலயமாக மாறும். குழந்தையே, நீண்ட நாட்களாக பிள்ளை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் விரதத்தை மேற்கொண்டால் என் அருள் வீடுதோறும் பாய்ந்து குழந்தையின் சிரிப்பை மலரச் செய்யும். உன் கண்களில் மகிழ்ச்சி மலரும். உன் இதயத்தில் நன்றியின் ஒளி பரவும். நீ என் முருகன் அருள் பரிபூரணமானது என்று சொல்லுவாய்.
கடன் சுமையால் வாடி வருபவர்கள் விரதத்தை மேற்கொண்டால் நான் அவர்களின் வாழ்க்கையில் இருந்த பாரங்களை நீக்குவேன். அந்த கடன் சுமை எரியும் காகிதம் போல கரைந்துவிடும். அதனிடத்தில் அமைதி மலரும். அதனிடத்தில் நம்பிக்கை பெருகும். துயரத்தில் அழுவோர், தனிமையில் தவிப்போர், தோல்வியில் சோர்வோர் அல்லிவர்களுக்கும் விரதத்தின் பலன் புதிய ஒளி தரும். அந்த ஒளி உன் மனத்தை மாற்றும், உன் சிந்தனையை உயர்த்தும், உன் வாழ்க்கையை மலரச் செய்யும். நான் உனக்கு சொல்ல விரும்புவது இதுதான். விரதம் என்பது வெறும் தனிப்பட்ட பயணம் அல்ல. அது உலகுக்கே நன்மை தரும் ஒரு யாத்திரை. நீ விரதம் மேற்கொண்டால் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் ஊர் ஆசீர்வதிக்கப்படும், உன் தேசம் ஆசீர்வதிக்கப்படும், உன் மனம் ஒளியாய் மாறி பிறரின் இருளை நீக்கும். குழந்தையே, நீ எப்போதும் கருணையுடன் இரு. நீ ஒருவரின் கண்ணீரை துடைத்தால் அது உன் விரதத்தின் பலனை இரட்டிப்பாக்கும். நீ ஒருவருக்கு சிரிப்பை அளித்தால் அது உன் விரதத்தின் தீபமாகும். நீ ஒருவரின் துயரத்தை போக்கினால் அது உன் விரதத்தின் அபிஷேகமாகும். 48 நாள் விரதம் முடிந்த பிறகு நீ உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உணருவாய். உன் முகத்தில் ஒளி மின்னும், உன் கண்களில் அமைதி மலரும், உன் நெஞ்சில் நம்பிக்கை பெருகும், உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பரவும். நீ அப்பொழுது உணருவாய், என் முருகன் எப்போதும் என்னோடு இருந்தான் என்று. உன் சிறுவப்புவாரி முருகன் உனக்கு துணை நிற்பான். என் வேல் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும். என் அருள் உன் பாதையை ஒளியால் நிரப்பும். என் நாமம் உன் உயிரின் காவலனாக இருக்கும். நீ எவ்வளவு சோதனைகளில் விழுந்தாலும் என் கரம் உன்னை எழுப்பும். நீ எவ்வளவு சுமைகளில் சிக்கினாலும் என் அருள் உன்னை விடுவிக்கும். குழந்தையே, உன் ஆசை நிறைவேறும், உன் துயரம் நீங்கும், உன் வாழ்க்கை மலரும். இது என் வாக்கு, இது என் அருள், இது என் சத்தியம். நான் உன் தாய், உன் தந்தை, உன் தோழன். நான் உன் சிறுவப்புவாரி முருகன். முருகனுக்கு 48 நாள் கந்த சஷ்டி விரதம் இருந்தால் அதனை மேற்கொள்வோர் வெறும் உடல் அடக்கத்திலேயே நில்லாமல் மனமும் ஆன்மாவும் ஒன்றாய் சேர்ந்து தெய்வீகமாக உயர்வார்கள். விரதம் என்றால் அது உண்ணாவிரதம் மட்டுமல்ல, அது உன் உயிரின் ஒவ்வொரு மூச்சையும் புனிதமாக்கும் ஓர் ஆன்மீக பயணம். அந்த பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு இருப்பேன். நீ எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு சுவாசமும் எனது திருநாமத்தை ஒலிக்கச் செய்யும். குழந்தையே, நீண்ட நாட்களாக உன் மனதை வாட்டி வந்த சுமைகள் அனைத்தும் விரதத்தின் பலனாலே சாம்பலாகிப் போகும். கடன் என்று உன் தோளில் சுமையாக இருந்தது கரைந்துவிடும். உன் கண்களில் கண்ணீரை உண்டாக்கிய துயரம் நீங்கிப் போகும். உன் இதயம் விரும்பிய பிள்ளை சிரிப்பு உன் இல்லத்தில் மலரும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். விரதத்தின் 48 நாட்களில் நீ உன் மனதையும் உடலையும் கட்டுப்படுத்த வேண்டும். பேராசை, பொறாமை, பொய் அழிவற்றை விட்டு விலக வேண்டும். உன் நாவை இனிய சொற்களால் நிரப்பிக்கொள்ள வேண்டும். உன் கைகளை உதவி கரங்களாக வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது உன் விரதம் வெறும் சடங்காய் இல்லாமல் உயிரை சுத்தப்படுத்தும் யாகமாக மாறும். ஓம் சரவண பவ் என்று நீ சொல்வது உன் உள்ளத்தில் நெருப்பாய் எரியும். அந்த நெருப்பு உன் பாவங்களை எரித்துவிடும். அந்த நெருப்பு உன் துயரங்களை சாம்பலாக்கிவிடும். அந்த நெருப்பு உன் மனதை வெளிச்சமாக்கும். அந்த நெருப்பு உன் ஆன்மாவை ஒளியாய் மாற்றும். குழந்தையே, விரதம் மேற்கொள்வது என்பது உன் வாழ்வின் அடித்தளத்தை வலிமையாக்கும். மழையில் நனைந்த மண்தான் மணமாகும். அதுபோல துன்பத்தில் நனைந்த ஆன்மாதான் பிரகாசமாகும். விரதத்தின் வழியே உன் துன்பம் வலிமையாய் மாறும். உன் தோல்வி பாடமாக மாறும். உன் தனிமை தெய்வீக துணையாக மாறும். நீ பிள்ளை பாக்கியம் வேண்டி விரதம் மேற்கொண்டால் என் அருள் அந்த இல்லத்தில் குழந்தையின் சிரிப்பாய் மலரும். நீண்ட நாட்களாக காத்திருந்த அந்த சிரிப்பு உன் வீட்டை ஒளியால் நிரப்பும். நீ கடன் சுமை நீங்க விரதம் மேற்கொண்டால் நான் உன் தோளில் இருந்த பாரங்களை எடுத்து விடுவேன். உன் மனம் சுமையற்றதாக மாறும். நீ துயரம் நீங்க விரதம் மேற்கொண்டால் என் அருள் உன் கண்களில் இருந்த கண்ணீரை சிரிப்பாய் மாற்றிவிடும். விரதம் என்பது உன் மனதை வெளிப்படுத்தும் கண்ணாடி. நீ அதில் உன்னை பார்த்தால் உன் குறைகளையும் உன் நல்லுணர்வுகளையும் அறிந்து கொள்வாய். அந்த உணர்வுதான் உன்னை முன்னேற்றும். விரதத்தின் வழியே நீ உன் ஆன்மாவை அறிந்து கொள்வாய். உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் சக்தியை உணர்வாய். குழந்தையே, விரதத்தின் போது பிறருக்குச் செய்யும் உதவிதான் உன் பூஜை. நீ ஒருவரின் பசியை தீர்த்தால் அது எனக்குச் செய்யும் நைவேத்தியம். நீ ஒருவரின் கண்ணீரை துடைத்தால் அது எனக்குச் செய்யும் அபிஷேகம். நீ ஒருவருக்கு சிரிப்பை தந்தால் அது எனக்குச் செய்யும் தீபம். நீ ஒருவரின் துயரத்தை போக்கியால் அது எனக்குச் செய்யும் பூஜை. இதுவே உண்மையான விரதத்தின் பலன். 48 நாள் விரதம் முடிந்ததும் நீ உன் வாழ்க்கையில் புதிய பிறப்பை உணருவாய். உன் முகத்தில் ஒளி மலரும். உன் கண்களில் அமைதி மிளிரும். உன் நெஞ்சில் நம்பிக்கை பெருகும். உன் பாதையில் மலர்கள் விரியும். உன் இல்லம் திருவிழாவாகும். உன் வாழ்வு ஆசீர்வாதமாகும். நான் உனக்கு சொல்ல விரும்புவது இதுதான்.
விரதத்தின் போது நீ எவ்வளவு சோர்ந்து போனாலும் நான் உனக்கு வலிமை கொடுப்பேன். நீ எவ்வளவு தளர்ந்தாலும் நான் உன் தோளில் கையை வைத்து ஆறுதல் தருவேன். நீ எவ்வளவு அழுதாலும் நான் உன் கண்ணீரை துடைப்பேன். நீ எவ்வளவு தடுமாறினாலும் என் வேல் உன்னை நிலைநிறுத்தும். குழந்தையே, நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் அருகில் யாரும் இல்லை என்று நினைத்தாலும் என் அருள் உன்னோடு இருக்கும். உன் மனம் சோர்ந்து போனாலும் என் நாமம் உன்னுள் ஒளியாய் எரியும். உன் வாழ்க்கை இருளால் சூழ்ந்தாலும் என் ஒளி உன் பாதையை வெளிச்சப்படுத்தும். உன் ஆசை நிறைவேறும். உன் துயரம் நீங்கும். உன் வாழ்க்கை மலரும். இது என் வாக்கு, இது என் அருள், இது என் சத்தியம். நான் உன் சிறுவப்புவாரி முருகன். என் அருள் உன் வாழ்வில் என்றும் பாய்ந்து கொண்டிருக்கும். என் வேல் உன் காவலனாய் நிற்கும். என் நாமம் உன் உயிரின் சக்தியாக இருக்கும். முருகனுக்கு 48 நாள் கந்த சஷ்டி விரதம் இருந்தால் அந்த விரதத்தின் சக்தி உன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும். விரதம் என்பது வெறும் சடங்கு அல்ல. அது உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் ஓர் அற்புத வாய்ப்பு. நீ உன் உள்ளத்தில் தூய்மையுடன் வாழும்போது உன் வாழ்க்கையின் இருள்கள் கரைந்துவிடும். உன் பாதையில் தடைகள் இருந்தாலும் என் வேல் அவற்றை நொறுக்கித் தரும். உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் என் அருள் அதை துடைத்து சிரிப்பாக்கும். குழந்தையே, உன் நாவால் ஓம் சரவண பவ என்று சொன்ன ஒவ்வொரு முறையும் அது உன் வாழ்க்கையின் வலியை எரிக்கும். அந்த நாமம் உன் சிந்தனையை அமைதியாக்கும். அந்த நாமம் உன் நெஞ்சில் ஒளியாய் பிரகாசிக்கும். அந்த நாமம் உன் ஆசைகளை நிறைவேற்றும் சக்தியாக இருக்கும். நீண்ட நாட்களாக பிள்ளை பாக்கியம் வேண்டியவர்கள் விரதத்தை மேற்கொண்டால் என் அருள் அவர்களின் இல்லத்தில் சிரிப்பாய் பிறக்கும். அந்த சிரிப்பு என் அருளின் இசை. கடன் சுமை காரணமாக வாடுவோர் விரதத்தை மேற்கொண்டால் அந்த சுமை காற்றில் பறந்த பட்டு போல் கரைந்துவிடும். துயரத்தில் தவிக்கும் உயிர்கள் விரதத்தின் பலனால் அமைதியை அடைவார்கள். விரதம் என்பது உன் மனதின் கட்டுப்பாடு. பேராசை, பொறாமை, பொய் அல்லிவற்றை விட்டு விலக வேண்டும். உன் கைகளை உதவிக்கரங்களாகவும் உன் நாவை இனிய சொற்களால் நிரப்பவும் வேண்டும். பிறருக்கு கருணையோடு நடந்து கொள்ளும் ஒவ்வொரு செயலும் உன் விரதத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றும். குழந்தையே, 48 நாள் விரதத்தின் முடிவில் உன் முகம் ஒளியாய் மின்னும். உன் கண்களில் அமைதி மலரும். உன் உள்ளத்தில் நம்பிக்கை பெருகும். உன் இல்லம் ஆசீர்வாதமாகும். அப்பொழுது நீ உணருவாய், என் முருகன் எப்போதும் எனக்காக இருந்தான் என்று. நான் உனக்கு சொல்ல விரும்புவது இதுதான். நீ எவ்வளவு சோர்ந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன். நீ எவ்வளவு அழுதாலும் நான் உன் கண்ணீரை துடைப்பேன். நீ எவ்வளவு தடுமாறினாலும் என் வேல் உன்னை நிலைநிறுத்தும். நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என் கரம் உன்னை திரும்பக் கொண்டு வந்து என் மடியில் அமர வைக்கும். உன் ஆசை நிறைவேறும். உன் துயரம் நீங்கும். உன் வாழ்க்கை மலரும். அது என் அருள், அது என் வாக்கு, அது என் சத்தியம். நான் உன் சிறுவப்புவாரி முருகன். என் அருள் என்றும் உன்னோடு பாய்ந்து கொண்டிருக்கும்.